மீனா, யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருங்க மீனா. என்கிட்டாவது யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருங்க. இல்லைனா யோசிங்க. எதை முழுசுமா ஃபைனலா செய்யலான்னு யோசிங்க. அதெல்லாம் விட்டுட்டு கண்டமேனிக்கு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு மீனாவை பற்றி நம்ம வந்துட்டு கேவலமாக பேசுகிற லெவலுக்கு தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு நான் வந்து தப்பு பண்ணேன் தான் அப்படிங்கும்போது, சரி அந்த தப்புக்கு என்ன தண்டனை தான் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உன்னால் நிறுத்த முடிகிற ஒரு தப்பை, உன்னால் நிறுத்த முடியாத தப்பு ஓகே. உன்னை நிறுத்த முடிய ஒரு தப்பை வந்துக்கிட்டு நீ மனசார செஞ்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு அடுத்தவன் மேலே பழிய போகிறதுலாம் எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது தான். இந்த நிலைமை என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு சத்தம் போடுது. சத்தம் போட்டு என்ன விட்டுக்கிட்டு வெளியே வா வெளியே வான்னு மயிலையும் மீனாக வர சொல்லுது. வர சொல்லி வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னாக்கா, மாமியார்ட்ட மருமகனை பார்த்தியா சொன்னாரா சரவணன் வந்து விட்டு போகிறேனாரா அப்படின்னாக்க, இல்லை நான் பார்த்தேன், பார்க்க போனேன், சொல்லலான்னு போனேன், ஆனால் சொல்லலைன்னு. ஏன் சொல்லலைன்னா சொல்லலை, அவ்வளோதான் சொல்லலை அப்படின்னாக்கா, ஏய் என்னன்னு சொல்லு, இல்லை நான் போய் சொல்கிறேன், அவங்க இல்லை அவங்க ஏற்றுக்கலைனாக்கா போலீஸ் நிறுத்துறேன், கோர்ட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. விடுமான்னு விட்டு சாது மிரண்டாள்னு வாயமுடு அப்படின்ட்டுச்சு. வாயமுடு, என் வாழ்க்கையை பற்றி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ செஞ்சதெல்லாம் போதும், என் பொழப்ப கெடுத்ததெல்லாம் போதும், என் வாழ வைக்கிறேன்னு வீணாக்கினதான் மிச்சம் அப்படின்னு நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி. என்னடி பண்ணுவேனாக்க, நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளையை பார்த்துக்கிறேன், என் புருஷனுக்கோ இல்லை கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கோ யாருக்கும் தெரியுதுல்ல, என் பிள்ளையை வளர்த்துப்பேன். எப்படி வளர்ப்பேனாக்க, தான் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார இருக்காரு 10 பைசா சம்பாதிச்சாரா, நீ எங்கள் ரெண்டுத்தையும் வளர்க்கலை, இந்த மாதிரி கேரத்தான் நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கல, அது மாதிரி என் பிள்ளையை நான் பார்த்துப்பேன், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லை என் புணத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுது. ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் மீனா சொல்லிட்டு போகுது, நீ எங்கேனாலும் இங்கே நான் கூட இருக்கிறேன், நீங்கள் என்ன முடியுது என்ன ஹெல்ப் பண்ணால் உடனே கேளுங்க அப்படின்ட்டு போகுது. உடனே இந்த அம்மா ஓடி என்னன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் மறைச்சிருந்த விஷயத்தை, இல்லை சரவணன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான், சரவணன் வந்து அது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டான் அப்படிங்கிற சமாச்சாரத்தை தேவையில்லாமல் மீனா மயிலோட அக்செப்ட் அது இல்லாமல் சொல்லிவிட்டாங்கங்கிறது தான். ஆனால் ஒன்று, நீங்கள் கெடுத்து வச்சிடாதீங்க, அவங்க பொழப்ப அவங்க பார்த்துக்கட்டும், நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு ஓரளவுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இந்த பக்கம் வருதான், இங்கே பார்த்தனாக்கா இந்த பிள்ளைங்க வந்துட்டு சரவணன் வந்துக்கிட்டு அஞ்சலிகிட்ட பேசுகிறான். பேசி அஞ்சலிகிட்ட சொல்லுவான். அஞ்சலி ஷாக் ஆகிறாங்க, எப்படி இப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு கோவத்தெலாம் சொன்னேன், மனசார சொல்லலை. மனசார சொல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ என்னன்னாக்கா, பிள்ளை இருக்குதுன்னு தெரியாமா, அந்த பிள்ளை இவருதுன்னு தெரியுமாமா, ஆனால் வந்துக்கிட்டு அவர் வேணான்னு சொல்லுவாராமா, டிவோர்ஸும் பண்ணுவாராமா, அதுக்கு வருத்தம் பட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் நின்றுங்கடா அப்படின்னு அஞ்சலி வந்துக்கிட்டு ரொம்ப சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க, இப்படி பண்ணக்கூடாது நீ அப்படிங்கிறாங்க. அப்புறமா உட்காந்து எல்லாம் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிக்கும்போது இந்த பொண்ணு வந்துடுது. இந்த பொண்ணு வந்தது பார்த்து ஐயோன்னு ஷாக் ஆயிடுது அப்படிங்கிறது தான், இப்படி ஒன்றா இருக்காங்களேன்னு. இதில் அவங்க வேறு இந்த நேரம் பார்த்தானே பணம் கொடுக்க போக இந்த பொண்ணு கையை பிடிக்க, அந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்க, அந்த பொண்ணு தோளில் செல்லமாக தட்ட, 2 பேரும் பைக்கில் ஒன்றா ஏற போனோன்னே, ஆஹா முதல் போச்சரா அப்படின்னு நினைக்கும்போது, மயில் நீ பண்ண தப்பை வந்துக்கிட்டு ஏன் இப்போ கூட ஒட்டு மொத்தமாக போய் குடும்பத்தில் போய் காலில் விழ வேணாம், உக்காந்தி இப்படி வந்து நான் பண்ணிட்டேன், நான் இனி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்லி புரிய வைக்கலாம் வீட்டில் போய். அதுவும் பண்ணுறது சான்ஸ் உண்டு. ஆனால் அதுக்கு உனக்கு மூஞ்சி இல்லைங்கிறது தான் பெரிய விஷயம். மீனா பண்ணுறது எங்கே போய் நிற்கும் பார்ப்போம்.